Hello viewers, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக ஒரு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப லைக் சேலம்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு, உங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ நம்ம வீடியோவில் காட்டுற ஆல்கோ ட்ரேடிங் ஆகட்டும், லைக் வந்து ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து ஒரு ஹிடன் சீக்ரெட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மற்ற கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம பண்ணுறதே கிடையாது. ஓகே, ஸோ இதை நான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஓகே, நம்ம என்ன இருக்கோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி, நான் என்ன பேக் டெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறனோ அதை தான் நம்ம காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு அதில் வந்து அவர் கால் பண்ணி பேசும்போது எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து லைவ் பிஎன்எல் காமிச்சிங்க, எனக்கு அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். நம்ம வந்து லைவ் விஷயம் தான் காமிக்கிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இது வந்து ஆல்கோ ட்ரேடிங் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படி எல்லாமே நம்ம வந்து ஒரு சொல்லித்தர போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து இதை நம்ம ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தர ஒரு ஸ்ட்ராட்டஜி மக்களுக்கு இப்போ ஃப்ரீயாக பண்ணி தரப்போம். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ரைட். இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ யூஷுவல் சொல்கிற மாதிரி ஒர்க் ஷாப் தேவைப்படுறவங்க, இல்லை ஆல்கோ ட்ரேடிங் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ அது மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, ஸோ நம்ம ஒர்க் ஷாப் பற்றி ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் முறையில் நம்ம அழகாக கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி இல்லை அயன்ஃப்ளை நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அயன்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராடல், அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல் அண்ட் லாங் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் டெக்னிக்கலாக கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா, அர்த்த மணியில் இருக்கிற கால் அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு ஓடிஎம்ல கால் அண்ட் புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணிப்போம். இதுதான் வந்து அயன்ஃப்ளை. பொதுவாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெண்டு விதமாக பயன்படுத்துவாங்க. முதல் விதம் என்ன அப்படின்னா, பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துவாங்க. பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜினா, நான் வந்து டெய்லிலாம் ட்ரேட் பண்ண விரும்பல, வீக்லி ஒரு ட்ரேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொசிஷனலாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹெட்ஜ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு சேஃபர் சைட். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அதே சேம் ஹெட்ஜ் பண்ணிக்கிறதுனால நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தலாம். சரியா? இது ரெண்டு விதமா தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்த போறோம். சரி, அப்போ இதுல ஒரு சின்ன டீவியேஷன் என்னன்னா, இதுல புல் பட்டர்ஃப்ளை, அப்புறமா வந்து பேரிஷ் பட்டர்ஃப்ளைன்னு நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க டைரக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க வந்து ஸோ ஏதாவது சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ட்ரேடிங்கை பொறுத்தவரை எப்பவுமே நம்ம எல்லாருமே ஒரு லேர்னர் தான். ஓகே, நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், பேசி பழகி. இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையாவே இன்னைக்கு வந்து ஹம்பிள் வில்லேஜ் ட்ரேடர் நம்ம சிலம்பரசன் பிரதர் கிட்ட கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணேன், நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வளர முடியும். என்ன நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்ன்ற தாட் இருக்கும்போது நம்ம என்டையர் இதுவுமே நம்ம வந்து வளர முடியும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஏன்டா நீ வந்து கோர்ஸுக்கு சார்ஜ் பண்ற அப்படின்னா, என்னுடைய ப்ரொஃபஷன், நான் வந்து உங்களுக்கு நீங்க 20,00,000 கொடுங்க, நான் அப்பதான் இந்த ரகசியம் சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப நாமினல் சார்ஜஸ்ல ஸோ நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இது பிஸ்னஸாக ரன் பண்ணும்போது இது நமக்கு தேவைப்படுது. நான் ஆஃபீஸ் வச்சிருக்கேன், எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக தானே ஒழிய, மற்றபடிக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கிளாஸ் இந்த யூடியூப் மூலயமா நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த புல்லிஷ் பட்டர்ஃப்ளை, எது புல்லிஷ் பட்டர்ஃப்ளைனா ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நீங்க வந்து மார்க்கெட் வந்து 19,500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 19,500 கால் ஆப்ஷனை ஒரு லாட் பை பண்ணிக்கோங்க. 19,700 கால் ஆப்ஷனை 2 லாட் செல் பண்ணிக்கங்க. 19,900 கால் ஆப்ஷன் ஒரு லாட் பை பண்ணிங்க. இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆப்ஸ்டால காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா புல்லிஷ் பட்டர்ஃப்ளை. இது வந்து நான் மந்த்லியில போட்டிருக்கேன்.
யூசுவலா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையிலும் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியா நீங்க பயன்படுத்தலாம். ஓகே. ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? ஸோ அப்போ வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதே மாரி என்ன பொறுத்தவரையிலும் இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஒரு வீக்குக்கு இல்ல மந்த்லிக்கே நீங்க பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே. ஸோ நெறைய நீங்க வந்து புரோக்கரேஜ் பண்ண தேவையில்ல. மந்த்லில ஒரு வாட்டி இந்த ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணலாம். டெப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த மந்த் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்போ ப்ராஃபிட் வருதுன்னு நினைக்கும் போது, நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, குளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ப்ராஃபிட்ட நீங்க குளோஸ் பண்ண முடியும். இதுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாரி, அட் த மனில நீங்க மார்க்கெட் எப்ப இருக்கு, எங்க இருக்கோ, அதுல நீங்க ஒரு லாட் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓடிஎம்ல நீங்க செல் பண்ணலாம். இது மாரி வந்து நீங்க பண்ண முடியும். ஓகே. ரைட். ஸோ இதுல வந்து குடுத்திருக்கிறது வந்து எப்படி குடுத்திருக்காங்கன்னா, ஒரு லாட்டா செல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க 2 லாட்டாவுமே செல் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஸோ 19,000 அதாவது வந்து எப்படின்னா, ஸோ இதுல வந்து புல்லிஷ் பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஏடிஎம், கால் ஆப்ஷன் பையிங்கு, ஓடிஎம்ல அதாவது ஓடிஎம்னா 2 இது தள்ளி நீங்க 2 லாட் செல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தனியாவும் பண்ணி காட்டுறேன் இத. பாருங்க. இப்போ நிஃப்டில ஆப்ஷன்ஸ் போயிடுறேன். ஸோ 9த் நம்பர் இப்போ வந்து 19,450 19,450 கால் ஆப்ஷனை நான் வந்து ஒரு லாட் வந்து பை பண்ணிக்கிறேன். 19,650 கால் ஆப்ஷனை நான் வந்து 2 லாட்டு செல் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே. ஸோ 19,850 கால் ஆப்ஷனை ஒரு லாட்டு திரும்பியும் பை பண்ணிக்கிறேன். ஓகே. இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பைரி அதாவது எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு தானே இன்னைக்கு என்ன ஆமா கரெக்ட். இன்னைக்கு தானே எக்ஸ்பைரி. ஓகே. ஸோ அதனால வந்து இது இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ யூசுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் குடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வீக்லில இப்ப நான் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க இதுல. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப கம்மியான லாஸ் தான் வரும் உங்களுக்கு இதுல. ஓகே. லாஸ பொறுத்தவரையிலும் ரொம்ப கம்மியான லாஸு. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ரிப்பீட்டடா நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும்னு வச்சுங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ ₹2,000 உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் 7,400. ஸோ என்ன பொறுத்தவரையிலும் வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்ச அடுத்த நாள், இப்போ Thursday எக்ஸ்பைரினா, ஃப்ரைடே இந்த ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணுங்க. அப் டு வெட்னஸ்டே வரலும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் எங்க மூவ்மெண்ட்டா இருந்தாலும் அந்த பிரீமியம் டிகேல நம்ம அந்த ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப கம்மியான கேபிட்டல் தான். முடிஞ்ச வரலும் இத நீங்க அ இண்டெக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ஸ்டாக்ஸ்ல பண்ணும்போது அதிக மூவ்மெண்ட் இல்லாத ஸ்டாக்ஸ். இப்போ விப்ரோ, ஐடிசி அந்த மாரி ஸ்டாக்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 40 டேஸ்க்கு முன்னாடி எக்ஸ்பைரிக்கு ஒரு 40 டேஸ் முன்னாடி நீங்க ட்ரை பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஸ்க்ளைமர் என்னன்னா, ஸ்டாக்க பொறுத்தவரையிலும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். ஸோ நீங்க பொசிஷன் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம ட்ரேடிங் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்கோ கோர்ஸ் தீபாவளிக்கு அப்புறம் நான் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே மாதிரி www.dtradingclass.com. ஸோ நம்ம சேனலுடைய வெப்சைட்லையுமே நம்ம வெப்சைட்லையுமே அந்த கோர்ஸ் லிங்க் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.